அந்த வகையில் பார்க்கின்ற போது இவர் அன்று இந்த செயற்பாடுகளுக்குள்ளால் அன்று சட்டமாதிபர், அதாவது சட்டமாதிப திணைக்களம் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சார்பாக இருக்கும். அன்று மாறாக சட்டமாதிப திணைக்களம் ஒரு முடிவெடுத்த போது அந்த முடிவுக்கு சார்பாக வசந்த கருணாகுடவுக்கு ஆதரவாக இவர் நீதிமன்றத்திலே அவருக்கு ஆதரவாக வந்திருந்ததையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த கடுமையான மனநல பாதிப்பை கருத்தில் கொண்டு சுரேஷ் சாலவை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் காவலிலிருந்து உடனடியாக விடுவித்து அவரை மற்றொரு பொருத்தமான இடத்துக்கு மாற்றுமாறும் அவருக்கு தேவையான மனநல மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். எனக்கு புரியவில்லை, ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்தவர் இவ்வளவு விரைவாக மனநலம் பாதிக்கப்படுகிறார் என்றால் அவர் அந்த அதிகாரியான தரநிலைக்கு உண்மையில் மீண்டும் தகுதியுடையவர் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய வினா. அவரோடு நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி இவ்வாறு கூறுகிறார், சட்டத்தரணிகள் இவ்வாறு கூறுகிறார். இருப்பினும் இந்த மனு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அரசு தரப்பு வழக்கறிஞர் துறை மற்றும் புலனாய்வுத்துறை பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் எந்த வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதாவது சுரேஷ் சாலை தொடர்பில் அவர் சார்பான சட்டத்தரணிகள் ஆஜராகி இருக்கின்றார்கள், எதிர்த்தரப்பிலே யாரும் ஆஜராகவில்லை. அதன்படி நீதிபதி பஷன் அமரசேன முன்வைத்த அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த பின்னர் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவிப்பு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டதுடன் மேலும் மனு தொடர்பான தனது வாதங்களை முன்வைப்பதற்காக குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தை மீண்டும் அவர் ஒரு நாட்கொடுத்திருக்கிறார். சுரேஷ் அலே மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது தடயவியல் மருத்துவ அறிக்கையின்படி அவர் கடுமையான பதட்டம், மனச்சோர்வு மற்றும் அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்தம் அதிர்ச்சிக்கு பிந்திய மன அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் சிறையிலிருந்து வருகின்ற போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆகி விடுவார் என்பது அவருடைய குடும்பத்தாரோடையும் சட்டத்தரணியுடையதுமான ஆதங்கமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. எது எவ்வாறு இருக்கிறதோ தெரியாது. கடந்த காலங்களில் சிறை கூடங்களிலும் அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் இப்போது ஷலே அனுபவிக்கக்கூடிய அத்தனை தண்டனைகள் அல்லது சிறை வதைகளை எல்லாம் அனுபவித்தவர்கள் இனி நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதுன்னு தெரியாது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சுரேஷ் சாலவின் மனைவி ஏதாவது ஒரு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும், ஷலே வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இதற்கு மேலாக இன்னும் ஒரே உண்மை இருக்கின்றது. சலேயும் பிள்ளையானும் வெளியில் வருவார்களாக இருந்தால் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்திலே மிக முக்கிய சாட்சியாக இருந்த ஒருவர் இன்று மரணித்து விட்டார். அவருக்கான மரணித்தால் அந்த வழக்குக்கான அடுத்த கட்டம் நகர்வதற்கு வாய்ப்பில்லை, அது அதனோடு நிறுத்தப்பட்டுவிடும். அது போன்று இதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஷலே நிரபராதி என்றால் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும், பிள்ளையான் நிரபராதி என்றால் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். ஆனால் அவர்கள் பிணையில் வெளியில் வந்தால் அது அவர்களுடைய இறுதி நாட்களை எண்ணக்கூடிய காலங்களாக இருக்கும் என்பது விடயமடைந்தவர்களின் தகவலாக இருக்கிறது.